ஓடி ஒளியவில்லை என மலையாள நடிகர் சங்க முன்னாள் தலைவர் மோகன்லால் பேச்சு. ஹேமா கமிட்டி அறிக்கை சர்ச்சைக்கு பின்னர் முதல் முறையாக விளக்கம். ഇങ്ങനെ ഒരു സംഭവം മലയാള സിനിമയിൽ നടന്നു. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു? ഒളിച്ചോടിപ്പോയി എന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടിപ്പോയിട്ടില്ല. ஹேமா கமிட்டி குறிப்பிட்டுள்ள பவர் குரூப்புடன் தனக்கு தொடர்பில்லை, நடிகர் மோகன்லால் விளக்கம். பாலியல் புகாருக்குள்ளான நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் ராஜினாமா செய்ய தேவையில்லை. கேரளாவில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு கூட்டத்தில் முடிவு. மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது 2வது வழக்கு பதிவு. பட வாய்ப்பு கேட்டுச் சென்ற தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளைஞர் கூறிய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. கேரவன்களின் கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை சிலர் வீடியோ எடுப்பதாக நடிகை ராதிகா சரத்குமார் குற்றச்சாட்டு. கேரளா மட்டுமல்ல, பல்வேறு திரைத்துறைகளிலும் பாலியல் சுரண்டல்கள் இருப்பதாகவும் கருத்து. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான முதற்கட்ட அனுமதியை வழங்கியது சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு. இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்கும் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தகவல். தமிழ்நாடு கர்நாடகாவின் முன்னேற்றமே தென்னிந்தியாவின் வளர்ச்சி. 2 மாநில ரயில்வே திட்டங்களுக்காக 6000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலகங்களுக்கு சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்கிறது கூகுள். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டது பற்றி விசாரிக்க இபிஎஸ் வலியுறுத்தல். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் 7ஆம் தேதி திருச்சியில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடக்கும் என அறிவிப்பு. 22 பேருடன் சென்ற ரஷ்ய ஹெலிகாப்டர் மாயம். பயணம் செய்தவர்களை தொடர்பு கொள்ளும் பணியில் மீட்புப் படை தீவிரம். பெங்களூருவிலிருந்து ஓசூர் வரை மெட்ரோ ரயில் பாதையை நீட்டிக்க கன்னட அமைப்பு எதிர்ப்பு. வாட்டாள் நாகராஜ் தலைமையில் தமிழக கர்நாடக எல்லையில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது. ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஓடைகள், ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்தவர் வாகனத்துடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. சமக்கிரக சிக்ஷா நிதியையும் புதிய கல்விக் கொள்கையையும் தொடர்புபடுத்தக்கூடாது. மத்திய அரசு நிதி வழங்க நிபந்தனை விதிப்பது தவறு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்சியை கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துறது மிக மிக அது வேதனைக்குரியது. நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்னோமே தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது எண்ணிப்பை எங்களை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அண்ணாமலையின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழக அரசியலில் அமைதி நிலை திரும்பியுள்ளது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வாகனங்களை சேதப்படுத்திய யானை. அச்சத்தில் அலறி அடித்து ஓடிய மக்கள்.
செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் கஞ்சா புழக்கம் தொடர்பாக காவல்துறை சோதனை. மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததாக ஒருவரை கைது செய்து விசாரணை. சென்னை தீவுத்திடலில் இரவு 7 மணிக்கு ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்க உள்ள நிலையில் ரசிகர்கள் வருகை குறித்த விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், ரசிகர்கள் தற்போதே வர தொடங்கிவிட்டார்களா? அவர்களுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் தயாராக உள்ளதா? தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னை மாநகரத்தில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுவது என்பது ரசிகர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம். சினிமாவில் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த ஒரு கார் பந்தயத்தை நேரில் பார்ப்பதற்காக ஏராளமானோர் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த பொதுமக்களை வெளியே அனுப்புவது என்பது காவல்துறைக்கு சற்று சிரமமான விஷயமாக இருக்கிறது. போர் நினைவு சின்னம் தொடங்கி இந்த பகுதி முழுக்க ஏராளமானோர் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே ஒரு அனுமதி சீட்டு இல்லாமல், டிக்கெட் இல்லாமல் வரக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. 9,000 பேர் மட்டுமே அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய டிக்கெட் என்று பார்த்தால் 1,700 ரூபாயில் இருந்து 17,000 ரூபாய் வரையிலும் இருக்கக்கூடிய அளவுக்கு டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதை தாண்டி இதை பார்ப்பதற்காக வரக்கூடிய பொதுமக்கள் ஏராளமானோர் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். எனவே கூட்டம் கூடாமல் எந்த விதமான பாதுகாப்பிற்கும் இடையூறு இல்லாமல் இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக கூடுதல் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதி முழுக்க போக்குவரத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. நேப்பியர் பாலத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 7 மணிக்கு மிக பிரம்மாண்டமாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5:15 மணிக்கு சாலையினுடைய தரத்தை அதிகாரிகள் சோதனை செய்ய இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு இன்றைக்கு சோதனை ஓட்டமும் அதே போல ஒரு தகுதி சுற்று ஓட்டமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இறுதிப் போட்டி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் இதை மீறி யாரும் உள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதற்கான காவல்துறையினுடைய கூடுதல் பாதுகாப்பு என்பதும் கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது. ஏராளமான வெளிநாட்டு வீரர்கள் இங்கே வந்திருப்பதால் அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல துறைகளும் களத்தில் மும்முரமாக இருக்கிறது. வினயா, கார் பந்தயத்திற்கு ரசிகர்களுடைய வருகை என்பது தொடங்கி இருக்கிறது. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், சவால்கள், இது சார்ந்த விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடைபெறும் நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். சென்னையில் நடைபெறக்கூடிய சர்வதேச ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம், தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இந்த வகையான போட்டி சென்னையில் தான் முதல் முறையாக திட்டமிடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த போட்டி இருங்காட்டுக்கோட்டையில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. சென்னையில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக கோவையில் திட்டமிடப்பட்டிருக்கு. F4 கார் பந்தயம் அதுக்கும் F1 கார் பந்தயத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் பயன்படுத்தப்படக்கூடிய கார்களுடைய தனித்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். F1 ரேஸில் பயன்படுத்தக்கூடிய கார்களுடைய 1 மணி நேரம் பயணிக்கக்கூடிய திறன் 370 கிலோமீட்டர். F4 கார்களுடைய பயணிக்கக்கூடிய திறன் 1 மணி நேரத்திற்கு 240 கிலோமீட்டர். திறனை பொறுத்த வரைக்கும் F1 ரேஸில் பங்கேற்கக்கூடிய கார்களுடைய திறன் 1000 குதிரை திறன், HP அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக F4ல் பார்த்தோம் அப்படின்னா 160 HP. F1 கார்கள் 2 வினாடிகளில் அதிகபட்சம் 200 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடியது. F4 கார்களை பொறுத்த வரைக்கும் 3.5 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடியது. அடுத்ததாக சென்னையில் நடைபெறக்கூடிய போட்டி 2 வகையான போட்டிகள் நடக்குது. ஒன்று இந்தியன் ரேசிங் லீக், இன்னொன்று ஃபார்முலா 4 பந்தயம். இந்த 2 வகையான போட்டிகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் இந்த போட்டியில் 6 அணிகள் பங்கேற்கிறாங்க. ஒன்று கொல்கத்தா ராயல் டைகர்ஸ், டெல்லி ஸ்பீட் டீமன், கோவா ஏஸ், ஹைதராபாத் பிளாக் போர்ட், சென்னை டர்போ ரைடர்ஸ், பெங்களூரு ஸ்பீட்ஸ்டர்ஸ். இந்த மொத்தம் 6 அணிகள் தான் சென்னையில் நடைபெறக்கூடிய போட்டியில் பங்கேற்கிறாங்க. சரி, போட்டி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஒவ்வொரு சுற்றிலையும் 4 வீரர்கள் பங்கேற்பாங்க. ஒரு அணிக்கு 4 வீரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த கார் பந்தய தூரம் அப்படின்னு பார்க்கும்போது 3.5 கிலோமீட்டர் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. 25 நிமிடங்கள் ஒரு சுற்று அப்படின்றது நடக்கும். மொத்தம் 12 கார்கள் ஒரே டைமில்
ரேஸில் பங்கேற்பாங்க அப்படின்றது தான் இந்த போட்டி நடக்கக்கூடிய விதத்தை நமக்கு புரிந்து கொள்ள உதவும். சரி, எந்த வகையான கார்கள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பந்தய கார்கள் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. F4 வகையான ரேஸில் மைகேல் F4 Gen 2 அப்படின்ற வகையான ரேசிங் காரை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய அதிகபட்ச வேகம் அப்படின்னு பார்க்கும்போது 240 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு. இதனுடைய பாதுகாப்பு திறன், அதாவது அதில் சிங்கிள் சீட்டர் கார் தான் இது. இதனுடைய பாதுகாப்பு ஹாலோ வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் பயணிக்கக்கூடிய டிரைவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய வகையில் டைட்டானியம் மெட்டலால் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. IRL இந்த பிரான்ஸ் இத்தாலி நாடுகளிலிருந்து இன்னொரு வகையான காரும் இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் ரேசிங் லீக். இந்த வகையான பந்தயங்களை பயன்படுத்தப்படக்கூடிய கார்கள் வோல்ஃப் தண்டர் GB08, அதாவது இதனுடைய வேகம் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு 210 கிலோமீட்டர். இதுலேயும் ஹாலோ வகை டைட்டானியம் பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 கார்களுடைய வித்தியாசம் தான் இந்த 2 வகையான போட்டிக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி போட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும். ஒவ்வொரு அணிலையும் மொத்தம் 6 அணிகள் இருக்கு. ஒவ்வொரு அணிலையும் 4 வீரர்கள் இருக்காங்க. இதில் ஒரு பெண்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. உள்நாட்டு வீரர் ஒருத்தரும் உள்ளூர் வீரர் ஒருத்தரும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ பன்முகத்தன்மையோடு இந்த விளையாட்டு நடைபெறுது அப்படின்றது தான் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ முதல் முறையாக சர்வதேச போட்டி சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கவனம் இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை தூண்டுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.